ரசூலுல்லாஹ் மைனாவிலிருந்து போறாங்க. மைனாவிலிருந்து வெளியிறங்குகிறாங்க. மதீனாவுடைய பிறையை பார்த்து வெளியிறங்குறாங்க. இடையில மாசம் முடிஞ்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் அவருடைய ஊர் பிறை என்ன செய்யல, பார்க்கல. அப்போ உடனே மக்கள் என்ன செய்கிறார்கள், பிறை தென்பட்டு விட்டது. மக்கள் கேட்கிறார்கள், நீங்க கண்டீங்களா? இல்ல. உங்க ஊர்ல யாரும் கண்டா? இல்ல. பக்கத்து ஊர்ல கண்டா? இல்ல. அப்ப நீங்க பிடிக்கிற கண்டுபிடி என்று தானே சொல்லிருக்கீங்க. கண்டுபிடு நீங்க காணாம எப்படி பிடிக்கிற? இல்ல, ரேடியோவில் அறிவிச்சாங்க. ரேடியோவில் அறிவிச்ச கண்டாரா? ரேடியோ சிலோன்ல கொழும்புல இருந்து அறிவிச்சாங்க, பிறை தென்படலையா பிடிக்கணும். அதே ரேடியோ சிலோன் தான் போன வருஷம் அறிவிச்சார்கள், தலநோம்புக்கு அறிவிச்சிருக்காங்க, மன்னாரில் பிறை தென்பட்டது, எனவே இலங்கையில் உள்ள வடக்கு கிழக்குள்ள எல்லோரும் பிடியுங்கள் என்றார்கள். அதை வச்சு பாலமுனையில் பிடிச்சோம். 450 கிலோமீட்டருக்கு அப்பால கண்ட பிறைய எடுங்கள் என்று சொன்ன உலமா சபை திருப்பி செல்லுது. என்ன செய்யுது? 20 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறவன் கண்ட பிறையை எடுக்க வேண்டாம். ஆதாரம் என்ன? இப்படி சென்னால் பிடிக்க கூடாது, அது இந்தியாவுக்குரிய பிறை. என்ன ஆதாரம்? இல்ல, அது வேற நாடு. இந்த நாடு யார் பிரித்தது? இலங்கைக்கு ஒரு சந்திரன், ஜப்பானுக்கு ஒரு சந்திரன், அமெரிக்காவுக்கு ஒரு சந்திரனா? இல்லையே. முழு உலகத்துக்கும் மாதத்தை கணக்கிடுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய நாள் காட்டியது சந்திரன், நாள் காட்டி. இப்ப நாட்டுக்கு நாடு பிறை என்றால், இந்த நாடு ரெண்டாக ஆக்கப்பட்டிருந்தால் கிண்ணியாவில் காண்ற புறையை வச்சு கொழும்பாக்கள் எடுக்கலாமா? எடுக்க முடியுமா? கொழும்புல ஆன புறையை வச்சு அக்கரைப்பத்து எடுக்கலாம். அப்ப நேத்து என்னது உதாரணமா தலநோம்பு வைப்போமே, தலநோம்புடைய நேரத்தில் எல்லாம் ஒரு நாடா இருந்தது. பெருநாள் வாரத்துக்கு முந்தி 2 நாடா போயிடுச்சு. எனவே சகோதரர்களே, அடிப்படையில் ஒரு விடயத்தை விளங்கணும். முஸ்லிம்களுக்கு இந்த பூமி ஒரு பிரதேசம். இஸ்லாமிய ஆட்சி வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, பிறை விடயத்தில். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள்? தமது பகுதியில காணாததை வேற்று பகுதியில் கண்டதை வைத்து நபி எடுக்கிறார்கள். அந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது.